தினமொரு வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நாம் பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும், உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும், சத்துருக்களை நேசிக்க வேண்டும். பிறர் நமக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அவைகளை நாம் முதலாவது பிறருக்கு செய்ய வேண்டும். இவை இயேசுவின் முக்கியமான போதனைகள். இவைகளை கேட்கின்ற நாம் இயேசுவை பிரியப்படுத்த விரும்பி அவைகளை பின்பற்ற முன் வரலாம். ஆனால் இவைகளை நாம் கட்டளைகள் என்ற பார்வையில் புரிந்து கொண்டு அவைகளை நிறைவேற்ற விரும்பினால் தோல்வி அடைவோம். ஏனென்றால் இயற்கையாக இது போன்ற செயல்படும் நற்குண ஆற்றல் நமக்கு கிடையாது. எனவே இவ்வித முயற்சிகள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ போதுமானது அல்ல. இவைகள் உண்மையில் கட்டளைகள் அல்ல. அவைகள் இயேசுவோடு தங்களை இணைத்து கொண்டவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் பிரதி விளைவுகள். பறவை வேகமாக பறந்து செல்கிறது என்றால் அது முயற்சியின் விளைவானது மட்டுமல்ல, பறப்பதற்கு ஏற்ற சிறகுகளை அவைகள் பெற்றிருப்பதால் அவைகளின் முயற்சியினால் பறக்கும் செயல் நடைபெறுகிறது. அதுபோலவே நமக்குள் ஏற்படும் இரட்சிப்பின் அனுபவம், பரிசுத்த ஆவியின் தொடர்பு, தேவனுடைய பிள்ளையாக செயல்படுவதற்கு ஏற்ற மறுபடியும் பிறத்தலின் அனுபவம் போன்றவைதான் உப்பாக ஒளியாக செயல்படும் ஆற்றலை நமக்கு ஏற்படுத்துகிறது. அநேகர் கிறிஸ்துவின் போதனைகளை இராணுவ கட்டளை போல ஏற்றுக்கொண்டு அவைகளை செய்திட தங்களை வருத்துகின்றார்களே அன்றி அவைகளுக்கு அவசியமான அடிப்படை அனுபவங்களை தேடவில்லை. எனவே ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது இயேசுவின் போதனைகளின்படி வாழ்தல் என்பது அவர்களுக்கு சுமைகளாக இருக்கின்றதே அன்றி சுகமாக இல்லை. அவர்கள் சுய முயற்சியை சார்ந்து பரிசுத்த வாழ்க்கையை வாழ முயற்சிப்பதால் அது அவர்களை பெருமை பாராட்ட தூண்டுகின்றதே அன்றி தாழ்மைப்பட தூண்டவில்லை. மனிதன் தனக்குள் இயற்கையில் இருளாகவே இருக்கின்றான். அவனால் எப்படி பிறருக்கு ஒளியாக இருக்க முடியும்? தனக்குள் வெளிச்சமில்லாத நிலையில் பிறரை பிரகாசிப்பிக்க விரும்புவது வீணான வேலை. எந்த இருளையும் நீக்கி ஒரு மனிதனை பிரகாசிக்க செய்கின்ற மெய்யான ஒளியே இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய அக இருளை அகற்றி பிரகாசிக்க செய்யாவிட்டால் நம்மிலும் ஒளி இராது, நம்மால் பிறருக்கும் ஒளி கிடைக்காது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னத்தோடு வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.